Hello all, this is Jay, founder of Inner Peace. இப்போ நான் வந்து வெஸ்ட் சிக்கிமில் இருக்கேன். சிக்கிமில் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்க மவுண்டைன்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் மவுண்டைன் கஞ்சன்ஜங்கா. அந்த வியூவோட நான் இப்போ நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னமும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் ஆகுது. மோர் தென் ட்ராவலிங், மோர் தென் திங்ஸ். லைக் நான் வந்து ஹிமாலயஸில் 1000 நாட்கள் இருக்கணுன்றது தான் என்னோடய கோல். இன்றைக்கி வந்து என்னோடய 696வது நாள். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் ஆகுது. ஸோ கஞ்சன்ஜங்கா ரேஞ்ச் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அண்டு இந்த வீடியோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, உங்களை எப்படி சோலோவாக ட்ராவல் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் என்னோடய யோசனை. எப்போதுமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுன்னு எனக்கும் தோணிகிட்டே இருக்கும். நிறைய பேரை ஹோஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நிறைய பேர் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்க. அண்டு நிறைய ஓடுறீங்க, நிறைய ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம். அண்டு நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்காக பண்ணுறோம். பட் நமக்காக பண்ணுற ஒரு முக்கியமான விஷயத்தில் ட்ராவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான் அலோன் இன் த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ். உங்களை எப்படி ஹிமாலயாஸில் சோலோவாக ட்ராவல் பண்ண வைக்கிறது அஃபோர்டபுளான ப்ரைஸில். ஓகே, அதுதான் இந்த வீடியோவோட மோட்டோ. சிக்கிமில் எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்படும் நிறைய இடங்களை பார்க்குறதுக்கும் அமைதியாக ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம். தனியாக எவ்வளோ நாள் மினிமம் தேவைப்படும்ன்றதை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் என்னோடய மிகப்பெரிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹிமாச்சலுக்கு ட்ராவல் பண்ணுறோம், லடாக், காஷ்மீருக்கு போகிறோம். அண்ட் இந்த சைடு மேகாலயா, அருணாச்சல் கூட நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் நான் அவ்வளோ க்ரௌட்லாம் கிடையாது. ஆனால் சிக்கிம் இன்னுமே லெஸ் க்ரௌடடாக தான் இருக்குது, ட்ரஸ்ட் மீ, கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்ஸ். ஸோ நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, மற்ற எல்லாரும் கிளம்பி வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. இன்னும் 1 or 2 இயர்ஸில் சிக்கிம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சிக்கிமை வந்து பார்த்துட்டீங்க, லைக் அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்கிறப்பவே அந்த பீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்களேன். ஸோ அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். அண்ட் இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறதில்ல. நான் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. பிகாஸ் ஒரு 1 minute வீடியோவில் என்னால் அவ்வளோ விஷயங்களை கன்வே பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு கம் ஹியர், ஸோ யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஐம் கோயிங் டு டெல் வாட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் வந்து ஒரு 2.5 மாதம் முன்னாடி நான் சிக்கிமுக்கு வந்தேன். ஸோ வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் நாட் ஃபார் கப்புள்ஸ் ஆர் ஃபேமிலிஸ், அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கான வீடியோ, சோலோவாக நீங்கள் உங்களோட பீஸ்க்காக ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதை எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்மளால் பிளான் பண்ண முடியுன்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, சிக்கிமுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் டோட்டலாக அப்படின்னு நான் வந்து என்னோடய புரிதல் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய புரிதல் படி சிக்கிமுக்கு 10 நாள் இருந்தீங்கன்னா, 10 to ஒரு 12 நாள் இருந்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன் ஆஃப் சிக்கிமுமே நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிறது ஒரு 6 நாள், 5 நாள், 7 நாள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஐட்டினரியும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பேசிக்காக சிக்கிமை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, கேங்டாக்கு, நார்த் சிக்கிம், சவுத் சிக்கிம், வெஸ்ட் சிக்கிம் அண்ட் ஈஸ்ட் சிக்கிம் சொல்லிட்டு டைரக்ஷன் வைஸ் நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டாலே சிக்கிம் வந்து பார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது சிக்கிம் வந்து நம்ம ஸ்னோவையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸ்னோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான பிளேஸும் இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா விதமான பிளேஸும் இருக்குது. ஸோ முத வந்து கேங்டாக்கை பற்றி ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, கேங்டாக் இஸ் அ சிட்டி, கேபிட்டல் ஆஃப் சிக்கிம். எல்லாமே கிடைக்கும் நமக்கு, எல்லா பிராண்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஒரு வைபான பிளேஸு, ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கும் நல்ல பிளேஸு, நிறைய மொனாஸ்ட்ரிஸும் இருக்குது. அமைதியாக இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல பிளேஸு கேங்டாக் நீங்கள் வந்து தான் ஆகணும். கேங்டாக் தான் மெயின். எங்கே சுற்றி எங்கே போனாலும் நீங்கள் எண்டில் கேங்டாக் வர மாதிரி தான் இருக்கும் சிக்கிமோட ஸ்ட்ரக்சரு. ஸோ வந்து அடுத்து நார்த் சிக்கிம் பொறுத்தளவுக்கு ஒரு லடாக்கோட ரீஜியனை வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட லடாக் வந்து ரொம்ப பெருசு, பிகாஸ் இது ஓல்டு ரீஜியனுமே அது மாதிரி இருக்கும். பட் சிக்கிமை பொறுத்தளவுக்கு நார்த் சிக்கிம் வந்து இந்த லடாக் ரீஜியனோட
அழக வந்து சிக்கிம்ல நார்த் சிக்கிம்ல பார்க்கலாம். நார்த் சிக்கிம பொறுத்தளவுக்கு அ லாச்சென், குர்தாங்மார் அண்ட் லாச்சுங், 0 பாயிண்ட் இது எல்லாமே நார்த் சிக்கிம்ல இருக்கு. அடுத்து வந்து சவு அ ஈஸ்ட் சிக்கிம். ஈஸ்ட் சிக்கிம் வந்து நாத்துலா பாஸ். இந்தியா, சைனா பார்டர போய் தொட்டுட்டு வர இடம் தான் நாத்துலா பாஸ். அது அது இல்லாம ஜுலுக், நத்தாங் வேலின்னு சொல்லிட்டு அங்கேயும் நிறைய பிளேசஸ் இருக்கு. இது வந்து ஈஸ்ட் சிக்கிம். அடுத்து வந்து சவுத் சிக்கிம். சவுத் சிக்கிமை பொறுத்தளவுக்கு நாம்ச்சி, ரவாங்லாலாம் வந்து நீங்கள் நிறைய மக்கள் வந்து போவாங்க. ரவாங்லா புத்தா பார்க் அருமையான இடம். அண்டு நாம்ச்சியில் சில பிளேசஸ் இருக்குது. அண்ட் இது வந்து சவுத் சிக்கிம். அடுத்து நான் இப்போ இருக்கிறது வெஸ்ட் சிக்கிம். ஸோ வெஸ்ட் சிக்கிமை பொறுத்தளவுக்கு பெல்டிங், ரிஷன்பாங், யுக்ஸாம் சொல்லிட்டு நிறைய ஆஃப் பீட் பிளேசஸ், ரொம்ப சைலண்ட்டான பிளேசஸ் வந்து சிக்கிமே சைலண்ட் தான். சரிங்க, ஹோல் சிக்கிமே சைலண்ட் தான். அதையும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப க்ளீன், ரொம்ப சைலண்ட். ஓகே, ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் அப்போ வந்து வெஸ்ட் சிக்கிம். ஓகே, ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே வெஸ்ட் சிக்கிமில் வரும். ஸோ இப்போது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ நாள் தேவை அப்படின்றது நான் சொல்கிறேன். மினிமமாக மக்கள் எதை நோக்கி வராங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வித் ப்ரைஸிங்கோட. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 6 நாள் இருக்குன்னு வச்சுப்போம். முதல் நாள் 2வது நாள் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேங்டாக் வந்து வரதுக்கே கரெக்டாக இருக்கும். முதல் நாளும் லாஸ்ட் நாள் வந்து இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வரீங்கன்னா பாக்டோக்ரா ஏர்போர்ட் வரணும். பாக்டோக்ரா ஏர்போர்ட் வந்தது அங்கேருந்து நீங்கள் கேங்டாக் வரதுக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஆயிரும். பாக்டோக்ராலேருந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிளான் பண்ணுறீங்கன்னா பாக்டோக்ராலேருந்து சிலிகுரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ப்ரைவேட் கேபில் நீங்கள் வந்துடலாம். ஒரு 400-500 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சிலிகுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேங்டாக்கு 400 4 மணி நேரத்தில் உங்களை வந்து கேங்டாக்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு ஆளுக்கு. கேங்டாக் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் ஃப்ளைட்டில் வரீங்கன்னா. ட்ரெயினில் வரீங்கன்னா நியூ ஜல்பகுரி அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து டேரக்ட் ஜீப் இருக்கும். 400 கொடுத்தா போதும், கேங்டாக்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு திங். அதே மாதிரி தான் லாஸ்ட்டு நாளுமே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து திரும்ப போகிற மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நாள் வரீங்க. இது வந்து நான் பிளான் வந்து 6 நாளைக்கு சொல்கிறேன். ஸோ நாள் வந்துட்டு கேங்டாக்ல ஸ்டே பண்ணிடுறீங்க. ஓகே, கேங்டாக்ல ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ரூம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 700லேருந்து 800 ருபீஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகி போகும். அது எவ்வளோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். ஓகே, அன்னைக்கு நைட் கேங்டாக்ல நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் என்ன பிளான்? அடுத்த நாள் 6 நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ 2 நாள் ஆல்ரெடி வரது போகிறது 2 நாள் போயிடும். அடுத்த 4 நாளைக்கு மேஜராக என்ன பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னா, நாத்துலா போவாங்க. நாத்துலா அப்படின்றது 4 நாளைக்கு நான் சொல்கிறேன், அதாவது 2வது நாள். ஸோ நாத்துலா பாஸ். நாத்துலா பாஸ்ன்றது இந்தியா சைனா பார்டர். ஓகே, ஸோ இந்தியா பார்டர் சைனா பார்டரை போய் தொட்டுட்டு வர மாதிரி தான் அது. எல்லாருமே போவாங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் போதும். இது வந்து ஈஸ்ட் சிக்கிமில் வரும். ஓகே, ஈஸ்ட் சிக்கிமில் வரும். ஸோ ஈஸ்ட் சிக்கிமில் நாத்துலா சொல்லிட்டேன். இன்னொரு வந்து பிளேஸ் வந்து மெயினானது. இப்போ நாத்துல போகிற வழியில் ஒரு 2-3 பிளேஸ் இருக்குது. சாங்குல் லேக், அழகான லேக் இருக்குது. பாபா மந்திர் இருக்குது, நாத்துலா இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் முடிப்பாங்க நிறைய பேர். அண்ட் வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் ஜுலுக் நாத்தாங் வேலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேசஸ் இருக்குது. அதாவது ஒரு ரவுண்ட் சர்க்கியூட் மாதிரி இருக்கும். ஓகே, அது சுலுக் நாத்தாங் வேலியை முடிச்சுட்டு மறுபடியும் கேங்டாக் நீங்கள் வரணும். அதான் ஜுலுக்கில் நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஆகணும். இல்லை உங்களுக்கு 2 நாள் இல்லைன்னா ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நாத்துல போயிட்டு திரும்ப அன்னைக்கு கேங்டாக் வந்துடுவீங்க. ஸோ 2வது நாள் நைட்டும் உங்களுக்கு கேங்டாக்ல ஸ்டே தேவைப்படும். அதே பட்ஜெட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலோ இல்லை ப்ரைவேட் ரூமோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, கேங்டாக் மறுபடியும் வரணும். ஸோ அடுத்த நாள் 3வது நாள் நார்த் சிக்கிம் போகணுன்னா மினிமம் 4 நாள் வேணும். ஆனால் இப்போ குர்தோங்மார் லேக் வந்து க்ளோஸில் இருக்குது. அதாவது நார்த் சிக்கிமை பொறுத்தளவுக்கு லாச்சுங், லாச்சன்னு சொல்லி 2 ரூட் இருக்குது. ஸோ லாச்சுங் 0 பாயிண்ட் தான் இப்போ ஓப்பனாக இருக்குது. லாச்சுங் இம்தாங் 0 பாயிண்ட் தான் ஓப்பனாக இருக்குது. லாச்சென், குர்தோங்மார் வந்து க்ளோஸில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போ லாச்சுங் போயிட்டு 0 பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நார்த் சிக்கிம் ஹோலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வரதுக்கு மொத்தம் 3 நாள் வேணும் உங்களுக்கு. ஸோ அப்போ நாத்துலா பாஸ் ஒரு நாள், நார்த் சிக்கிம் 3 நாள், 4 நாள், வரதுக்கு போகிறதுக்கு 2 நாள் முடிஞ்சிருச்சு. 6 நாள் இருந்தால் தாராளமாக ஈஸ்ட் சிக்கிமையும் நார்த் சிக்கிமையும் முடிச்சிடலாம். ஸோ நார்த் சிக்கிம் ஏன் போகணுன்னா ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. ஸ்னோ டைமில் வரீங்கன்னா ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நார்த் சிக்கிம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நார்த் சிக்கிமை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா, 3வது நாள் அதாவது நாத்துலா போயிட்டு 2வது நாள் வந்துடுவீங்க. 3வது நாள் காலையில் எழுந்தோடனே நீங்கள் வந்து நார்த் சிக்கிம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நார்த் சிக்கிம் பேசிக்காக எக்ஸ்பென்சிவ். ப்ரைவேட் கேப் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6000-7000 சார்ஜ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ப்ரைவேட் கேப், ஏன்னா நார்மல் ஸ்விஃப்ட் டிசைர் வந்து அலௌடு கிடையாது அங்கே. ஸோ பெரிய வெஹிக்கிள் தான் நம்ம எடுத்தாகணும். பெரிய வெஹிக்கிள்லாம் மினிமம் 6000-7000 ஒரு டேக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் 5000ன்னு வச்சுக்கோமே.
இப்போ நான் நினச்சி பாருங்கள், நம்ம வந்து காருக்கு மட்டும் 15,000 அந்த 3 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால தான் ஷேரிங் கேப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம பண்ணுறோம். சோலோ ட்ராவல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஸ்டேவும் வந்துடும், ஃபுட்டும் வந்துடும். அதுதான் வந்து இருக்கிற ஹைலைட்டு. ஸோ 2 நாள், மொதல் நாள் கேங்டாக் வந்துடுவீங்க, 2வது நாள் நாத்துலா முடிச்சிருவீங்க, 3, 4, 5வது நாள் நம்ம பார்ப்போம். ஸோ 3வது நாள் கேங்டாக்லேருந்து கிளம்பி லாச்சுங் போயிடுவீங்க. ஸோ லாச்சுங் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு 4வது நாள் 0 பாயிண்ட் போவீங்க. இம்தாங் அண்ட் 0 பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாச்சுங்கில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு 5வது நாள் லாச்சுங்லேருந்து கேங்டாக் மறுபடியும் வருவீங்க. ஸோ கேங்டாக்ல 5வது நாள் இங்கே ஸ்டே பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு 6வது நாள் கேங்டாக்லேருந்து கிளம்புவீங்க. ஸோ இதுதான் பிளானாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, நார்த் சிக்கிம் பேக்கேஜ்னு தனியாக இருக்குது. ப்ரைவேட்டாக போனால் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஷேரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஷேரிங் ஆப்ஷன் வந்து 3000லேருந்து 4000 வரையும் பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்டே ப்ரிஃபரன்சஸ், பீக் சீசன், லோ சீசன், மிட் சீசன்ற மாதிரி ப்ரைஸிங் மாறும். மேக்ஸிமம் 4000, மினிமம் 3000 நீங்கள் வர நாட்களை பொறுத்து. ஸோ இதில் வந்து 2 நைட் ஸ்டே வந்துடும், 2 பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், 2 டின்னர் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் நார்த் சிக்கிம் ஒரு பேக்கேஜ் மாதிரி போயிட்டு வந்துடலாம். ஓகே, வந்துட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் ஃபைனல் டே வந்து ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ போயிடலாம். ஸோ இதுதான் மேஜராக எல்லாம் பண்ண வேண்டியது, பண்ண ஆசைப்படுறது. அதாவது ஈஸ்ட் சிக்கிமையும் நார்த் சிக்கிமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இப்படி தான் மக்கள் பண்ணுறாங்க. அண்டு சவுத் சிக்கிம், வெஸ்ட் சிக்கிம் அதிகமாக டைம் இருக்கவங்க வந்து இங்கே வருவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி ஷேரிங் கேப் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டான கேப் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஷேரிங் கேப் இருக்குது, ரொம்ப டைமிங்க்கு இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெஸ்ட் சிக்கிம் வந்து பெல்டிங்கு, ரிச்சன் பாங்கு, நான் இப்போ இருக்கிறது ரிச்சன் பாங்கு, அடுத்து வந்து யுக்ஸோமு, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது வெஸ்ட் சிக்கிமில். சவுத் சிக்கிமில் பொறுத்தளவுக்கு நாம்ச்சி, ரவாங்லா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒன் டே ட்ரிப் பைக்கோ ஸ்கூட்டியோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த நாம்ச்சி, ரவாங்கலாவை ஒரு நாளில் முடிச்சிடலாம். ரவாங்கலா புத்தா பார்க் சூப்பராக இருக்கும். நாம்ச்சியில் வந்து ஒரு டெமி டீ கார்டன் இருக்குது. நமக்கு சவுத்துலேருந்து வரவங்களுக்கு டீ ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பட் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெமி டீ கார்டன், சார்தாம் சொல்லிட்டு அந்த 4 சார்தாம் டெம்பிள்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து நாம்ச்சியில் இருக்குது. இதெல்லாமே ஒரு நாள் நீங்கள் பைக்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நாள் இருந்தால் சவுத் சிக்கிம் முடிச்சிடலாம். ஆனால் வெஸ்ட் சிக்கிமுக்கும் மினிமம் 2 nights 3 daysக்கு வேணுங்க. சரியா? ஸோ அது மட்டும் இன்னும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலை. இப்போ வரைக்கும் ப்ரைவேட் ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் வந்து வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். வித் ப்ரைவேட் கேப் இல்லை ப்ரைவேட் பைக்காக எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். அது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ரைவேட்டாக இருக்குது. பைக் எடுத்திங்கன்னா மேபி இப்போ சவுத் சிக்கிம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளில் முடிச்சிடலாம். சவுத் சிக்கிமை வந்துட்டு போயிட்டு, அதாவது உங்கள் நாட்களுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ சவுத் சிக்கிம் முடிக்கணும்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா வந்து முடிச்சுட்டு சவுத் சிக்கிம் முடிச்சுட்டு நீங்கள் கேங்டாக் மறுபடியும் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பிக்கலாம், வண்டியை கொடுத்துட்டு கிளம்பிக்கலாம். இல்லை வண்டியில் வர முடியாதவங்க கேப் எடுத்திங்கன்னா 3500லேருந்து 4000 மேக்ஸிமம் வரும் அப் அண்ட் டவுன் கேபு. இதுதான் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும். ஷேரிங் இன்னும் கொண்டு வரல, பட் கொண்டு வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்டு வெஸ்ட் சிக்கிம் இந்த பெல்லிங், யுக்ஷாம், ரிஷன் பாங் இது இல்லை அட்லீஸ்ட் பெல்லிங்கில் ஒரு 2 nights, இல்லை பெல்லிங்கில் 1 night, யுக்ஷாமில் 1 night நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் நாங்கள் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரல. நான் சொன்ன மாதிரி பைக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம். ஸ்டே வந்து இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே இருக்குது, வித் ஃபுட்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெல்லிங்லேயோ இல்லை யுக்ஷாம்லேயோ ஸ்டே பண்ணிவிட்டு இந்த வில்லேஜஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் ஏர்போர்ட் போய்க்கலாம், இல்லை கேங்டாக் வந்துட்டு அங்கேருந்து கூட போய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதையும் லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ லான்ச் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மேட்டர் இல்லை. நாங்கள் கொடுக்குற இந்த கீழே ஃபைனலாக இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லையா, ஃபைனலாக கீழே பேக்கேஜ் லிங்க்னு ஒன்று இருக்கும். அதில் கண்டிப்பாக பெல்லிங், யுக்ஷாம் ஸ்டே எவ்வளோ, பெல்லிங் ஸ்டே எவ்வளோ, ஷேரிங் கேப் இருந்தால் எவ்வளோ அப்படின்றத டெஃபினட்டாக நாங்கள் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இப்போது இல்லை, கரெக்டாக ஐம் ஜஸ்ட் ஜென்யூனாக நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து நான் 10-15 நாள் இருக்க போகிறேன். ஸோ நான் இனி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னலாம் இருக்குது, எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னென்ன எங்களால் முடியுமோ சோலோவாக, நீங்கள் தனியாக உங்களோட பீஸ்க்காக ஸ்டே பண்ண இங்கே இருக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ அதையும் இந்த வெப்சைட் லிங்க்கில் கண்டிப்பாக இருக்கும் லான்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ரைவேட்டானா நான் சொல்லிட்டேன், வந்துட்டு ஒரு 3 நாள் வெஸ்ட் சிக்கிம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ மொத்தமாக 10 நாள் நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு 6 நாள், இங்கே ஒரு 3 நாள் ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெஸ்ல கிட்டத்தட்ட 10 நாள் சவுத் சிக்கிம் எல்லாம் சேர்த்து. மோ ட்ராவல் மோபீஸ் எப்போதுமே ஹாப்பியாக இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள். எங்களோட எனக்கு ஒரே ஒன்று என்னென்னா ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம்.
ஏன்டா ஹெல்ப் பண்ணோன்னு நினைக்க வச்சிடாதீங்க ப்ளீஸ். ஓகே. ஏன்னா நிறைய பேர் அப்படியும் நடக்குது. ஸோ அதனால தான் ஹெல்ப்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறோம். வெறும் காசு மட்டும் இல்லாமல், காசை மட்டும் பார்க்காம, லைக் மக்களையும் யோசிச்சு, நம்மளோட பீஸ் பற்றி யோசிச்சு, ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன பண்ண முடியும், ஏதாவது பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணுறோமே தவிர, ஏன்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சொல்லுறதால நிப்பாட்டி வச்சிருந்தோம். ஏன்னா 600 பே பண்ணிட்டு ஒரு சும்மா ஒரு 600 எனக்கு ஸ்டே வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் ஆன்சரே பண்ண முடியாது. 20, 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க நிறைய பேர். அதை விட தாண்டி கேட்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் எங்களோட எக்ஸ்பர்டைஸ்ன்றது ரொம்ப பெருசு. ஓகே. நான் நான் வந்து பர்சனலாகவே 700 நாள் கடக்க போகிறேன் ஹிமாலயாஸில். ஸோ என்னோட எக்ஸ்பர்டைஸை வச்சுட்டு நான் என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி ஏதாவது ஒன்று மக்களுக்கு பண்ணணுன்ற ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் மட்டும்தான் இறங்கி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கோஆப்பரேட்டிவாக எங்கள் கூட இருந்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அந்த கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். பர்டிகுலராக இந்த ப்ரோக்ராமுக்கு. ஓகே. தேங்க்யூ. மோர் ட்ராவல் மோர் பீஸ். பாய்.